Hi friends, welcome to Gayathri's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தியிலே எக் போட்டு ஒரு கொத்து பரோட்டா. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 5 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக வேண்டாம், கொஞ்சம் பெருசாக. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு டொமேட்டோ, அப்புறம் இந்த நான் சொன்னேன்ல எப்பயும் நான் போடுற தனியாத்தூள், ஜீராத்தூள் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணது, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 5 எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயில், அதுக்கப்புறம் கார்லிக் ஒரு 4-5 வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் சால்ட். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், ஆயில் காஞ்சதும் கார்லிக், வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆனியன், வதங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் எதுவுமே வதக்கக்கூடாது, ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். டொமேட்டோ போட்டாச்சு. இப்போ சால்ட் போட்டுருங்க. சப்பாத்தி வேறு, அதில் சால்ட் இருக்கும், ஸோ நிறையா சால்ட் அதிகமாக வேண்டாம். இப்போ கரம் மசாலா, ஹல்தி, மஞ்சப்பொடி, இந்த மிக்ஸ் மசாலா வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட ஸ்பைசி வேணுன்றவங்க சில்லி பவுடர். பாருங்கள், மசாலாலாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்னொரு கடாயில் எக்கை வந்து ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இப்போ எக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே எக்கை வந்து கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக எக் புர்ஜி மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. இந்த டைமில் சப்பாத்தியையும் எக்கையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட தனியா, கடிப்பத்தா, க்ரீன் சில்லி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. மதுரையிலலாம் ஜென்ரலாக இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு, கிளாஸ் டம்ளரில் வந்து இது அப்படியே கொத்தி கொத்தி செய்வாங்க. ரொம்ப நல்லா குட்டி குட்டியாக வரும். பாருங்கள், நல்லா கிண்டி வதக்கி நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிடணும். இது மதுரையோட ஸ்பெஷல் ஃபுட். சுவையான சப்பாத்தி எக் கொத்து பரோட்டா ரெடி.
ஜென்ரலாக இது வந்து மைதா பரோட்டாவில் தான் செய்வாங்க. நம்ம வந்து வீட்டிலே உள்ள சப்பாத்தி, மைதா நிறையா சேர்க்கக்கூடாது. ஸோ சப்பாத்தி கோதுமையில் செய்கிற சப்பாத்தியிலே நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.